இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? சிவகார்த்திகேயன் 2050 வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்திலயா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. யார் சரிங்களா? சார் எதுக்கு நீங்க? தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்றீங்க? தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க. வெறி வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு. ஆமா சார். அது ஓகே, தியேட்டர் கிடைக்கல. ஆனா மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஹாட்ஸ்பாட் ஒன்ன அளவுக்கு டூ மச்சா இல்லையே, அதான் சார் சொன்னேனே. கொஞ்சம் ஏமாத்திட்டீங்க. அதான் சார். ஆனா டீசெண்டா இருந்தது. அதான் சென்சார்ல பிரச்சனை வராம எந்த அளவுக்கு டூ மச்சா போக முடியுமோ அந்த அளவுக்கு டூ மச்சா. இது உங்களுக்கு உண்மையா இவங்க ரெண்டாவது படம்னாங்க, நாலாவது படமா அஞ்சாவது படம்? நாலாவது சார். நாலாவது சார். நாலாவது படம். ஆமா சார். ஓகே, அதே மாதிரி படத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் எப்படி மிஸ் பண்ணீங்க? எந்த லாஜிக் சார்? ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுத்துட்றாரு, ஓகே. ப்ரொடியூசரு. ஆமா. அதுக்கப்புறம் பொண்டாட்டி உங்களுக்கு தானே சொந்தம், அந்த பொண்ணு உங்கள்கிட்ட தானே அவங்க வந்து கதை சொல்லணும். பிரியா பவானி சங்கர் ஆமா. அவங்களுக்குள்ளார ஒரு உறவு இருக்குது. ஆமா ஆமா ஆமா. பர்மிஷன் உங்கள்கிட்ட தானே கேட்கணும். என்கிட்ட சொல்லிட்டாங்களே, நான் தான் ஒத்துக்கிட்டேனே. அப்ப நீங்க ஒரு லாஜிக் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்றாங்கல்ல எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றாங்கல்ல. ஆமா, அந்த டைம்ல நீங்க போன் ஏதாவது பாத்துட்டீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். ஏன் அப்பா ஒத்துக்கணுங்கிற? நீங்களே அந்த கம்பெனியை ஆக்குப்பை பண்ணியிருக்கணும் மருமக பிள்ளையா. சார் அது தப்பு இல்ல. நான் அவ்வளவு மனசாட்சி இல்லாத ஆள் கிடையாது. பொண்ணை பெத்தவரு, அவர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம். சார் அஸ்வின் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த டயலாக் வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? ஜாலியா தான் சார் இருந்தது. அந்த அளவுக்கு பக்குவமா ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், சொல்லுங்க சார். விஷ்ணு விஷால் சார் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கீங்க. எங்க சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ரோ. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து அவர் எந்த படத்தா இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்துருவாரு. ஏன் அவர் கூப்பிடல? ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் 2050 வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்திலயா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. சரிங்களா? எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்றீங்க? அதாவது சரி ஓகே. விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா 30ஆம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேறு ஷூட்டிங்கு போயிட்டார். அப்புறம் நாங்கள் தளபதி படம் தள்ளினதுனால நம்ம 14 பொங்கல் வரலாம், அப்புறம் 23 அப்போல்லாம் பிளான் பண்ணதுனால இப்போ அவர் ஊரில் இல்லைன்றதுனால அவர் வர முடியல. அதுதான் ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்னது? அந்த கோவத்தில் இல்லை அதெல்லாம் இல்லை. அது ஒரு கற்பனை, அது ஜாலியாக வச்சோம். சார் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி, விஜய் சேதுபதி ஏன் எதிர்கட்சி தலைவராக்குனீங்க? இல்லை சார், ஒரு சிஎம்மா ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும். ஸோ அதனால் இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு. சார் சொல்லுங்க சார். 2 ரசிகர்களை காமிச்சிங்க. அது மறைமுகமா 2 நடிகர்னு தெரியுது, தாதா ராஜான்னு. உண்மையிலேயே மனசுல அந்த 2 பேரை வச்சு தான் பண்ணீங்க. உங்களுக்கு எந்த 2 பேர் சார் ஃபீல் ஆனாங்க? அது நீங்க யார் நினைச்சீங்களோ அவங்க. நான் யாரையும் நினைக்கல சார். உங்களுக்கு யார் ஃபீல் ஆகிறாங்களோ அவங்க. டைரக்டர் சார், சொல்லுங்க சார். சார் இப்போது உங்களோட படங்கள் வந்து டைம் ட்ராவல் பேஸ்ட்லேயும் இருக்குது, நீங்கள் சொல்கிற நெரேஷன்லேயும் டைம் ட்ராவல் இருக்குது, ஃப்யூச்சரை உற்று நோக்கி இருக்குது. ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஃப்யூச்சர் தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி ராமையா சார் கதை பிரசன்ட் தானே சார்? சார் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கதைகளும் ம் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி, ஐ மீன் அடியேலையும் ஃப்யூச்சர் டைம் ட்ராவலு, இதுலேயும் டைம் ட்ராவல் அப்படி சொல்கிறேன் சார். ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். ப்ரெசென்ட் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கும் போதே நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஃபியூச்சரை பற்றி தானே சார் யோசிக்கிறேன். அதனால யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். படமாக ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சும்மா ஜாலியான கொஸ்டின்ஸ் தான், தப்பாக நினச்சிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் வந்துட்டு இப்போ பேன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊரில் அதை வந்து ஒரு பொது உடைமை ஆக்குற முயற்சிகள் மாதிரி தெரியுது இதில். இல்லை சார், அது சரியா தான். அது நீங்கள் கேட்குறது பெரிய டாபிக் சார். அது இல்லை பெரிய டாபிக், அது சின்ன விஷயம். ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இல்லை சார். என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இப்போது எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அது பிரச்சனை கிடையாது, அதுதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை இல்லை சார். அது அவங்களோட கால். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் சினிமா அந்த கிரேஸை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு நடிகர்கள் மேலே. ஃபர்ஸ்ட் கதையில் ஃபர்ஸ்ட் கதையில் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் பார்ட்டில், அதாவது செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நடிகர்கள் தான் 2050 வரை சிஎம் ஆகுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பீங்க. அது ஒரு கான்ட்ராஸ்டான விஷயமா? அது ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு விஷயம் தானே சார். இப்போ இருக்கிற விஷயத்த சொல்கிறோம், 50 வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படின்னு அது ஒரு சர்க்காசம் தான் சார். அது சரி. அப்புறம் மகளையே லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா?
இல்லை நீங்கள் கதையெல்லாம் ரிவீல் பண்ணுறீங்க. இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா கதையை சொல்கிற மாதிரி ஆயிரும். சரி. ஆனால் அது இல்லை அப்படின்னு தானே நம்ம கடைசியில் சொல்கிறோம். ஓகே. அப்புறம் லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி, லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃபும் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ணுற மாதிரி தெரியுது. அது ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேர்ம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இது நான் யோசிக்கிறேன் சார். பார்த்து பண்ணோன்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதை என்கிட்ட ஐடியாவாக சொல்லி ட்ரை பண்ணலாம் சார். டைரக்டர் சார், ஹலோ. சொல்லுங்கள் சார். 2021 அற்புதம்னு ஒரு தெலுங்கு படம். ஓகே சார். அதில் செல்ஃபோன் வந்து மின்னல் வரும். ஓகே. மின்னல் வந்தோன்னே அது பின்னாடி போயிடும். அந்த இது அதுலேருந்து எடுத்திருக்கீங்க. நான் அற்புதமாக பார்க்கல சார், எனக்கு தெரியல. மேபி வந்திருக்கலாம், சிமிலர் தாட், தெரியல சார். டைரக்டர் சார் சொல்லுங்கள் சார். இன்னும் ஒரு இனச்சேர்க்கை வந்து அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு வாழ்க்கை முறை அல்ல, ஒரு வகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இதை ஏற்றுக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் இருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், நான் ஏற்றுக்கிறேன் சார். அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட விருப்பு வெறுப்புகள் அவங்களோட உரிமை. அதை நாம் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு இப்போது நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க, தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னால் சரியா சார்? அது உங்களோட உரிமை இல்லை, உங்களோட விருப்பு வெறுப்பு இல்லை. அது இப்போ அரிக்கும், குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போலாம் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி தானே அவங்க. இப்போ நான் லெஸ்பியன், இப்போ நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தானே நான் கேட்பேன். புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ அது அவங்களோட உரிமை சார். அது ஒரு மாதிரி குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போகணுமே, அது குறையுமே? அது எது சார்? அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல, அது குறையுமே? இல்லை சார், அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். இதை நான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு டிபேட்டாகவே பேசக்கூடிய ஒரு டாபிக். ஸோ குடும்பம் இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்கிறாங்க. அப்போ கூட குடும்பம் தொடராதே சார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அதான் அது தப்புன்னு சொல்லலாமே. அதான் சார், அகைன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாதுல்ல. இப்போ நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காமலும் வாழ்கிறாங்கல்ல. ரூல் இல்லை, உங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு அம்மா அப்பா அப்படி தானே போயிருக்காங்க, அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு ரூல்லாம் கிடையாது சார். அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார். சார் இல்லை அக்ரிமெண்ட்லாம் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் ஒய்ஃபும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்றது நான் தானே சார் முடிவு பண்ணணும். அது ரூல் கிடையாதுல்ல. இப்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பணமும் ஓடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களாக. சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும். இப்போ உங்கள் ஹாட்ஸ்பாட் 1க்கு வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணதால தான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது. அதனாலேயே இந்த படத்துலையும் சர்ச்சைக்குரிய 3 கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா? சர்ச்சைக்குரிய கதைகளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது இல்லை சார். பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதனால தான் பண்ணீங்களான்னு கேட்குறீங்களா? இது ஒரு ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கு. சில யங் டைரக்டர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். இது ஒரு விவாதம் கிரியேட் பண்ணோம். இது இப்போ அப்படியான படங்கள் தான் அதிகமாக வருது. ஆமாம் சார். இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஒரு ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு நான் பண்ணும்போது லவ் ஸ்டோரி பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஹாட்ஸ்பாட் 1 பார்த்துட்டு 2 பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து 1 என்ன ஃப்ளேவரில் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் 2ல் எதிர்பார்க்க போகிறாங்க. ஸோ அதே ஃப்ளேவரில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் சார். 1ஓட கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு ஃபேமிலி டச் ஓரியன்ட் அப்படி இருந்தது. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு 3 டாப்பிக்குமே ஒரு கான்ட்ரவர்சியாகவே தான் சுற்றி வருது. அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படி கொஞ்சம் அலுஃபாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே சார். வெளிப்படையாக அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது ஃபஸ்ட்டில். தெரியலையே, எனக்கு கேள்வி எப்படி சொல்கிறது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதை சொல்யூஷனாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கதையிலையும் சரி, செகண்ட் கதையிலையும் சரி. கடைசி கதையில் சொல்யூஷன் கிடையாது, ஒரு காதலை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம். கள்ளக்காதலை அதிகமாக ஆதரிக்கிறீங்களோ? அதான் இன்னும் நீங்கள் பேசலையே அப்படின்னு பார்த்தேன். லேட்டாக பேசினாலும் லேட்டஸ்ட்டாக கள்ளக்காதலுக்கு பயங்கரமாக ஒரு ஃபிலாசபிலாம் சொல்கிறீங்க. சசிகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல, பின்னாடி இருந்து இவர் தான் எமோஷன் ஆவார்னு பார்த்தேன். இதுவே தப்பாக இருக்குது, பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி வருதேன்னு நினச்சேன். ஓகே. பட் ஆனால் அதை விட பெரிய குண்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு துரோகம் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சிங்கல்ல. கேள்வி திரும்பி கேளுங்க சார். ஃபஸ்ட்டு கேட்டிங்களா கேளுங்க. இல்லை கள்ளக்காதல் தானா? இல்லை சார், காதல் எது சார்? நல்ல காதல், கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார். அதான் மாதிரிதான். பட் அது சரியா தப்பான்றது அகைன் அவங்களோட. அதுக்குன்னு கள்ளக்காதலை ஆதரிக்கிறேன் அப்படி எடுத்துக்காதீங்க. இல்லை சார், ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கணக்கு தானே சார், அது வருத்தம். அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும்? அந்த 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே.
புருஷனுக்கு தான் அது கள்ளக்காதல், அவங்க 2 பேருக்கு அது நல்ல காதல் தான். அதே போல இப்போ இருக்க ஜென்ரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வரீங்க. எந்த ஜென்ரேஷனு? அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா பொண்ணு பார்க்க வரும்போது கேக்குது. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏன் கேக்குது? அந்த வந்தவர் என்ன சொல்றாரு? பொண்ணுங்களுக்கெல்லாம் முடி வளர்க்க தான் தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. என் பையன் நான் சொல்றத தட்ட மாட்டான், உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு அப்படி பேசுறா. அது எப்படி சார்? இல்ல நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு லவ் ஸ்டோரின்னு ஒன்று வந்ததுல, அதுல இப்போ லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த பொண்ணு டைரெக்டாக அப்பா உக்காந்துட்டு இருக்கும்போதே கேட்குதே இவ்வளோ தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா, கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட். இவங்க கேட்டதுக்கு தானே தம்பிராம சார் வந்து கிளைமேக்ஸில் பதிலடி கொடுக்குறாரு. நான் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் சார் வந்து பேசுகிறாருல்ல, நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் பேசுகிறாருன்னா, சில பேருக்கு சில விஷயத்த சொல்கிற விதத்தில் சொன்னால் தான் புரியும், அதுவே நீ தானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல. அஸ்வின் ப்ரோ, நீங்கள் அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனால் அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆழமாக உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் அவர் ஃபோன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்களை நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தாண்டா அமர் சொல்ல போகிறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம். அதே போல் இப்போ நீங்கள் கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்லை முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையாக கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜென்ரலாக நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்களா? நீங்கள் படத்துலேயே நான் பார்க்குறேன், தேட்டரில் அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்கள் யாரும் புண்படுத்துறக்கா யாரும் நான் பேசுனது கிடையாது. நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். நீங்கள் திரும்ப இப்போது இந்த இதில் வந்து படத்துக்கு வரும்போது நீங்கள் திரும்ப அதை பற்றி கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தலை நாங்கள், நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க, அவ்வளோ போல்டாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார், நான் இன்னுமே நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ். ஓகே, ட்ரைங் டு பி பெட்டர் ஆக்டர். கூல். விக்னேஷ், உங்களுக்கு விக்னேஷ் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து 2 பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கதையே சொல்லாதீங்க சாரி, அங்கே அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தத்தெடுக்க சொல்கிறீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க, சரிங்களா? நீங்கள் பெரிய ஹீரோ ஆகிட்டு உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா? நானா? இல்லை, நான் அகைன் இதுக்கு பதில் சொன்னால் கதை ரிலேட்டடாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சார் அது என்ன டிண்டர் எக்ஸ் சாலிகிராமம் ஒரு டயலாக் வருது, டிண்டர் பம்பு சாரி இன்ஸ்டாகிராம் சாலிகிராம், அது ரைமிங் சார். இன்ஸ்டாகிராம் சாலிகிராமம் இல்லை, சாலிகிராமில் நிறைய தம் அடிக்கிற பொண்ணுங்களை பார்க்குறோம், அதை வச்சு தான் எழுதுனீங்களா அப்படின்னு சார். இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது. உம்மடிக்கிற பொண்ணுங்களா கல்ல படுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் அஸ்வின் பற்றி கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இவரை பற்றி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தாக போயிடும். நான் சக்ஸஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதில் லென்த்தாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது, அவர் டோட்டலாக வேற மாதிரி உண்மையாகவே. கரெக்ட் சார். நீங்கள் தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க, பெரிய வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. அது ஓகே, தேட்டர் கிடைக்கல. ஆனால் மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராமல் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் வரலான்னு நினைக்கும் போது தான் டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அடுத்த படத்தில் 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்கள் பெரிய ஹீரோ தான், நாங்கள் யாரையோ சும்மா கற்பனையாக நினச்சி திட்டணும் சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேரி 2 வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவரு சும்மா கற்பனையா பேசுறாரு, அதை கண்டுக்காதீங்க. விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட 2 ஹீரோ, நீங்க எந்த ஹீரோன்னு யோசிச்சேன்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த படத்தோட ஹீரோ தானே கலாச்சிருக்கிறீங்க. அது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பப்ளிகம் போடுற விஜய் தானே கலாச்சிருக்கீங்க சார். ரஜினி சாரும் பப்ளிகம் போட்டிருக்காரு. இல்லையா அந்த ஸ்டைல்ல போல் எது இல்ல, சிவாஜி பார்த்தது இல்லையா நீங்க? சிவாஜி த பாஸ் அதுல போட்டிருக்காரு. போட்டுதாங்க போட்டிருக்காரு. இது சார் ரஜினி சார் பண்ணாதா சார்? இது தளபதி மட்டும் தாங்க இப்படி பண்ணிருக்காரு. இல்ல அது உங்களோட கற்பனை. அவர் விஜய் கலாய்க்க மாட்டார் சார், விஜய் ரசிக்கிறவர்.
சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார், நடிகர்கள் வந்து தலைவர்களாக மாறிட்டு இருக்காங்க, ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து இப்போ அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். தெரியலையே, தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கருத்து இருந்தது, அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்ல ட்ரை இந்த கதைக்கு பர்டிகுலராக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா? இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது? இல்லை சார், நாங்கள் இந்த கதையை வந்து 2024 மேவா ஜூனா 2024 மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை. 24 நான் சொல்கிறது போன வருஷம். எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொண்டு ரஷ்ல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. என் கதை எழுதுனது வந்து 2021. எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. தேங்க்யூ சார்.